அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்க முடியாது. ஏன்னா என்னோட என்ட்ரி ஆரம்பிச்சிருக்கு. 2021 தேர்தலுக்கு முன்பு திருமதி சசிகலா என்ன சொன்னாங்க? நான் அரசியலேருந்து ஒதுங்கிடுறேன் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? அது ஒதுங்கிறேன்னு சொன்னாங்க. எனக்கு அரசியலுக்கும் சம்மந்தம் ரெண்டு. அதுதான் பொதுச்சார் சொன்னார். அவங்களுக்கு அரசியலுக்கு அதிமுகவுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஒரு சம்மந்தம் இல்லை. அவங்க அதிமுக உறுப்பினரும் கிடையாது, அதிமுகவும் கிடையாது, சம்மந்தம் இல்லை. அவங்க நான் என்ட்ரி ஆகிட்டுன்றாங்க. உங்களுக்கு தான் எக்ஸிட் கொடுத்தாச்சா, அப்புறம் எப்படி என்ட்ரி ஆக முடியும்? ஆக முடியாதது. தொண்டர்களால் மக்கள் ஏற்றுக்காத ஒரு சூழ்நிலையில் எப்படி பார்த்தீங்கன்னா அது மக்கள் தொண்டர்கள் ஏற்றுப்பாங்க? இன்னைக்கு அதிமுக ஆதரவாக இவங்கெல்லாம் இன்னைக்கு அவங்க தனித்தனியாக போயிட்டு இன்னைக்கு கூட்டணியில் ஏதோ ஒரு கூட்டணியோட சேர்ந்து நம்ம ஜெயிக்கணும் எல்லாமே தோத்தாங்க. இப்போ சொல்றாங்க நாங்கள் என்ன அவங்க வெளியே அனுப்பணும், இவங்க சொல்லாமல்ல. இப்போ என்ன சொல்லலாம், நாங்கள் ஆதரவு தரோம், நீங்கள் எப்போ தேவைப்பட்டாலும் நாங்கள் உங்கள் அழைப்பை எதிர்பார்க்குறோம். நாங்கள்லாம் எடப்பாடியார் தலைமையில அதிமுகவுக்கு நாங்கள் எப்போவும் எங்களுடைய ஆதரவு உண்டுன்னு சொல்லிட்டு அவங்க சசிகலா அம்மாவும் சொல்லணும், ஓபிஎஸ் சொல்லணும், பிரிஞ்சு போனவங்க எல்லாமே இதை சொல்லணும். கட்சி நல்லா இருக்கணும்னா எடப்பாடியார் தலைமையில நாங்கள் எல்லாம் செயல்படுறதுக்கு நாங்கள் தயாரா இருக்கிறோம், எங்களை பயன்படுத்திங்கன்னு ஒருத்தர சொல்லுங்க. அதெல்லாம் நாங்க செயல்படுறோம். அவங்க சொல்லணும், நாங்க எடப்பாடியார் தலைமையில நாங்க எல்லாம் செயல்பட தயாரா இருக்கிறோம், நாங்க எல்லாம் வரோம், அவருடைய தலைமையில நாங்க செயல்படுறோம் அப்படின்னு சொல்லணும். தொடர்ந்து ஓபிஎஸ் அவர்களும் கட்சியை ஒருங்கிணைக்கணும்னு சொல்லி போராடுறாரு. ஒரு பக்கம் சசிகலா அவங்களும் போராடுறாங்க. எல்லாம் அவர் இருக்கும்போது தோல்வி அடைஞ்சிருக்கோம்ல 2019. இல்லை அப்பவும் தோத்தோம்ல. அது நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. அதுக்கெல்லாம் நான் விமர்சனத்துக்கு வரல. அது ஏற்கனவே பொதுச் செயலாளர் இப்போ முடிவெடுத்துட்டார், துணை பொதுச் செயலாளர் சொல்லிட்டார். இதில் மாற்றம் வேணும்னா மேலே இருக்கவங்க தான் அதுக்குன்னு குழு வச்சுருக்காங்க. வணக்கம், இது கேள்விக்களம். விக்கிரவாண்டி தேர்தலில் அதிமுக போட்டியிடாமல் போனது ஒரு சர்ச்சையாக ஒரு புறத்தில் வெடித்து கொண்டிருக்கிறது. பாஜக தலைமை தந்த நிர்பந்தம் காரணமாக அல்லது பிஜேபிக்கும் பாமகவுக்கும் உதவுவதற்காக அதிமுக தேர்தல் களத்திலிருந்து விலகி நிற்கிறது அப்படின்றது காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்டுகள், பல தரப்பினர் அதிமுக விமர்சிக்கக்கூடிய பலருடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. இந்த நேரத்தில் அதிமுகவுக்குள் இன்னொரு குழப்பம் என்பது வெடித்திருக்கிறது. சசிகலா அதிமுக முடிஞ்சு போச்சுன்னு இனிமேல் சொல்லக்கூடாது, நான் என்னோட என்ட்ரி ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தான் எக்ஸிட்டு ஏற்கனவே ஆகிட்டாங்களே, இனி என்ன அவங்களுக்கு என்ட்ரின்னு ஜெயக்குமார் கேட்குறார். திரு KC வீரமணி எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கொள்வதாக சசிகலா ஓபிஎஸ் சொல்ல வேண்டும்னு ஒரு நிபந்தனை விதிக்கிறார். செல்லூர் ராஜு தலைவர்கள் முடிவெடுக்கட்டும் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லக்கூடிய தன்மையை பார்க்குறோம். இது சார்ந்து விவாதிக்க போகிறோம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு சுகுணா திவாகர், விமர்சகர் அதிமுகவினுடைய திரு ரவி குழந்தைவேலு, அரசியல் விமர்சகர் திரு பொன்ராஜ், புரட்சி கவிதாசன் பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர், இவர்களோட திராவிட இயக்க சொற்பொழிவாளர் திரு நாஞ்சில் சம்பத் என இருக்கிறார். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் திரு சுகுணா திவாகருடைய முதல் கருத்தை கேட்கணும். சசிகலா பன்னீர்செல்வம் இவர்களுக்கான இடம் இல்லை அப்படின்னு இவங்க சொல்ல வர்றாங்களா, இல்லை இபிஎஸ் ஒரு பலவீனமான ஒரு சூழலில் இருக்கிறாரு, இந்த சூழலில் பயன்படுத்தி ஒரு நெருக்கடி தந்து அதிமுகக்குள்ளே போகணும்னு இவங்க முயற்சி பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கணுமா? அதிமுக எப்போதுமே அது ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்தே ஒரு தனிநபரை மையப்படுத்திய கட்சியாகத்தான் இருந்திருக்கிறது. அது எம்ஜிஆருங்கிற ஒரு தனிநபர், பின்னால் ஜெயலலிதாங்கிற ஒரு தனிநபர், இவங்களுக்கு ஒரு கவர்ச்சிகரமான தலைவர்களாக இருந்தாங்க. அவங்களுக்கு மக்கள் செல்வாக்கும் இருந்தது. இப்போ அந்த மாதிரியான ஒரு கவர்ச்சிகரமான மக்கள் செல்வாக்கு உடைய ஒரு தனிநபர் அதிமுகவில் இல்லை அப்படிங்கிறது தான் பிரச்சனை. ஆனால் நம்ம நல்லா தெரியும், நீங்கள் போட்டதிலே பார்த்தோம்னா KC வீரமணி ஒன்று சொல்கிறாரு, ஜெயக்குமார் ஒன்று சொல்கிறாரு, செல்லூர்ராஜ் ஒன்று சொல்கிறாருங்கிற ஒரு ஒருமித்த கருத்தே இல்லை. ஒற்றை புள்ளி அதில் இருக்கு. அது சசிகலா பன்னீருக்கு இடம் இல்லைன்றது தெளிவாக ஜெயக்குமார் சொல்லிடுறாரு. நீங்கள் எங்கள் தலைமையை ஏற்றுக்கிட்டு வர்றதுனா வாங்க, அப்புறமா சொல்கிறோன்னு KC வீரமணி சொல்கிறாரு. சொற்கள் தான் மாறுபடுதே தவிர அல்ல அவங்களுக்கு ஒரு கதவு திறந்து விட்டது மாதிரி தெரியலையே. இல்லை, அதான் அதில் எது தலைமையோட கருத்துங்கிறது இல்லையே. இப்போ எடப்பாடியினுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டால் அவங்கள கட்சிகளை அனுமதிக்க தயாருங்கிற மாதிரி தான் KC வீரமணியோட டோன் இருக்கிறது. இது எடப்பாடி பழனிசாமியோட குரலா அப்படிங்கிறத கட்சியில் ஒரு உறுப்பினராக இருக்கிறதுக்கு அவருக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லையே. சசிகலா அதிமுகவில் சேர்றாங்க,
பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையெழுத்து போட்டு தர உறுப்பினர் அட்டை வாங்கி வச்சுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அதில் ஒன்றும் அப்ஜெக்ஷன் இருக்கிற மாதிரி தெரியலையே. ஆமாம், இப்போ நம்ம இவ்வளோ விவாதிக்கணும் இல்லையா? இப்போ ஒவ்வொருத்தர் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சு இது சரியா அது சரியா இது கட்சியோட கருத்துன்னு. ஆனால் நீங்கள் வந்து ஜெயலலிதா மறைவுக்கு முன்னால் இப்படி நம்ம விவாதிப்பதற்கான எந்த வாய்ப்புகளுமே இருக்காது. ஏன்னா யாருமே பேசியிருக்க மாட்டாங்க. அப்போ ஜெயலலிதாவுடைய குரல் மட்டும்தான் அதிமுகவில் இருந்தது தவிர இன்னும் சொல்லப்போனால் ஜெயலலிதாவோட குரல் கூட முழுமையாக வராது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு ஜெயக்குமார் ஒரு கருத்தை வைக்கிறார், செல்லூர்ராஜ் ஒரு கருத்தை வைக்கிறார், கேசி வீரமணி ஒரு கருத்தை வைக்கிறார். அப்படிங்கிறப்பயே அங்கே அவங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு வலிமை வாய்ந்த ஒரு தலைமை, ஒரு தனிநபர் அப்படிங்கிறது அங்கே இல்லை. அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் தலைமை பொறுப்பை ஏற்றதில் இருந்து அல்லது அதுக்கு முன்பிருந்தே கூட தொடர்ச்சியாக தோல்விகளை சந்திச்சுக்கிட்டு வந்து வர்றாரு. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இப்போ விக்கிரவாண்டி தேர்தலையும் இடைத்தேர்தலையுமே அவர் புறக்கணித்து இருக்கிறார். அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, தினகரனாக இருக்கட்டும் அல்லது சசிகலாவாக இருக்கட்டும் அல்லது ஓ பன்னீர்செல்வமாக இருக்கட்டும், யார் எந்த பேரை சொல்லிட்டு இந்த கட்சிக்குள்ளே வந்தாலும், ஈவன் அவங்க எடப்பாடியினுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு வந்தால் கூட இவருடைய தலைமைக்கு நிச்சயம் வந்து ஆபத்து இருக்குங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவர் இந்த 3 பேரையும் கவுத்து விட்டு தான் இந்த பொறுப்புக்கு வந்திருக்காங்கிறனால யார் வந்தாலுமே தான் மற்றவங்களுக்கு என்ன செஞ்சோமோ அதே தான் அவங்களும் நமக்கு செய்வாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். அதனால தான் அவர் எந்த விதமான ஒரு உறுதியான நிலைப்பாடும் எடுக்காமல் எல்லாரும் என்ன வேணாலும் பேசுங்கிற மாதிரியான இதில் தான் இருக்கார். அவர் கண்டிப்பாக இந்த 3 பேர்த்தில் யாரையுமே சேர்ப்பதற்கு தயாராக இருக்க மாட்டார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இதை தாண்டி எடப்பாடி பழனிசாமி ஒரு சர்வதிகாரமிக்க அல்லது ஒரு வலிமை வாய்ந்த ஒரு தலைவராக இருக்கிறார்னா அதுவும் கிடையாது. அதனால தான் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு நேரத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. சரி, இப்போ வெளியில் இருக்கக்கூடிய சசிகலாவாக இருக்கட்டும் அல்லது டிடிவி தினகரன் அல்லது ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், இவங்களுக்காவது மக்கள் செல்வாக்கு இருக்குன்னு நிரூபிச்சிருக்காங்களான்னா அதுவும் கிடையாது. சசிகலா சிறையை விட்டு வெளியில் வந்ததற்கு பிறகு பயங்கரமாக பில்டப் கொடுக்கப்பட்டது. அவங்க அதிமுகவையே கேப்சர் பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு முக்களத்தோருடைய ஆதரவு இருக்கிறது, மக்கள் செல்வாக்கு இருக்கிறது, தமிழ்நாடுக்கும் சுற்றுப்பயணம் போக போகிறாங்க அப்படிலாம் சொன்னாங்க. குறைந்த தூரம் வந்து அவங்க சுற்றுப்பயணம் போயிட்டு அதை பாதிலே நிப்பாட்டிட்டு நான் வந்து ஆன்மீக வாழ்க்கையில் ஈடுபட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நீண்ட மௌனம். இப்போ தான் மறுபடியும் அவங்க பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி டிடிவி தினகரன் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து அதிமுக வாக்கு சதவீதத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு சேதாரத்தை ஏற்படுத்தினால் கூட ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு வாக்கு வங்கி டிடிவி தினகரனுக்கு இருக்கிறதுன்னு இன்னுமே நிரூபிக்கப்படலை. பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முழுக்க பாஜகவுடைய நிலையில் ஒதுங்கியவராகத்தான் இருக்கிறார். அப்போ வெளியில் இருக்கிறவங்களுமே தங்களுடைய வலிமை என்ன அப்படின்னு சொல்லி நிரூபிக்கல. அவங்க வந்து ஒரு வெளியில போனவங்க தங்களோட வலிமையை நிரூபிக்காம இங்க ஒரு கட்சி ஒற்றுமையா இருக்கு, வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கலாம், தேர்தலில் தோற்றிருக்கலாம், இருக்கிறதுல வந்து கட்டமைப்பு கட்சி வாக்கு விகிதம் அப்படின்றது ஏடிஎம்கே இபிஎஸ் தான் இருக்கு. இதுல சேதாரம் பண்ணி பார்க்கணும்னு முயற்சி பண்றாங்களே. இல்லை, அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்து அதிமுக வலிமையாக இருக்கிறதா இல்லையா அல்லது அதிமுகவுடைய எதிர்காலம் நல்லா இருக்குமா இல்லையாங்கிறது அவங்களுடைய பிரச்சனையே கிடையாது. அதிமுகவில் என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இவங்க 4 பேருடைய பிரச்சனையாக இருக்கிறது. அது எடப்பாடியோட பிரச்சனையும் அதுவாக தான் இருக்குது. சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ். ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அதிமுக எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து அந்த கட்சியை வந்து சுயவிமர்சனத்துக்கு உட்படுத்தி எதையுமே பண்ண தயாராக இல்லை. இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்குமே அவர் வந்து இந்த இடைத்தேர்தல் நிற்கவில்லை அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் தொடர்ச்சியாக ஒரு 10 தோல்விகளை அவர் சந்தித்திருக்கார். ஏற்கனவே 10 தோல்வி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு அவப்பெயர் அவருக்கு இருக்கிறப்ப 11வது தோல்வி பழனிசாமிங்கிற ஒரு அவப்பெயரும் தனக்கு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா அப்படிங்கிற ஒரு தயக்கம். இன்னொன்று, பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு பகைச்சிக்கிட்டோம்னா நாளைக்கு அவங்க நம்ம கூட்டணிக்கு வருவது பாதிக்கப்படுமே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. இதை தாண்டி கட்சியை பலப்படுத்துவதற்கு அப்படிங்கிறதுக்கு என்ன முயற்சி எடுத்தார்னு பார்த்தா அவர் ஒன்றுமே எடுக்கல அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தான் வெளியில் இருக்கக்கூடிய சசிகலாவாக இருக்கட்டும், டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம்லாம் கட்சி ஒன்று சேர்ந்தால் போதுங்கிறாங்களே தவிர அவங்க யாருக்கு யார் விட்டு கொடுக்கிறார்கள் அப்படிங்கிறத பற்றி யாருமே சொல்லவில்லை. எல்லாருமே கட்சியில் தனக்கான இடம் என்ன, தான் ஒரு அதிகார மையமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத மறுபடியும் சொல்கிறாங்களே தவிர அதிமுகங்கிறது மிகப்பெரிய மக்கள் இயக்கம், எம்ஜிஆராலும் ஜெயலலிதாலும் கட்டி காக்கப்பட்ட ஒரு இயக்கம். அந்த இயக்கத்துக்கு மிகச்சிறந்த ஒரு எதிர்காலம் இருக்கணுங்கிறது யாருடைய நோக்கமாகவே இல்லை. எல்லாருக்குமே வந்து தன்னை முதன்மைப்படுத்தணுங்கிற ஒரு நோக்கம் மட்டும்தான் இருக்கிறது. திரு ரவி குழந்தைவேலு, தன்னை முன்னிலைப்படுத்துகிற ஒரு பிரச்சனையினால தான் அதிமுகவோட உள் குழப்பம்ன்றது, முரண்பாடுகள் மேலோங்கி நிற்குதா, இல்லை அது ஒரு இஷ்யூவே இல்லை, வெளியில் இருக்கிறவங்க சும்மா கல்லெறிஞ்சு பார்க்குறாங்க அப்படின்ற அளவில் இதை அணுகிறீங்களா? இல்லை, அதிமுக தொண்டர்களை பொறுத்தவரை யார் வழி நடத்தி செல்வார்கள் என்பதை மிக தெளிவாக இருக்கிறார்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு தலைவர்கள் சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் காரணமாக வர்றாங்க. இப்போ புரட்சித் தலைவர் மறைவுக்கு பிறகு புரட்சித் தலைவர் வர்றாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருட அனுபவத்துக்கு அப்புறம் தான் அவங்க வந்து முதலமைச்சர் ஆகிறாங்க. அப்போது அந்த 10 வருட காலங்கள் அவங்கள மெருகேற்றிக்கிட்டு முதலமைச்சர் ஆகிறாங்க. முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் சில தவறுகள் நடக்கிறது. அந்த தவறுகளை சரி செய்து மீண்டும் ஆட்சி பிடிக்கிறாங்க. கண்டினியூஸாக ஆட்சி கொடுத்துட்டே வர்றாங்க.
இந்த வெற்றி தோல்விங்கிறது அரசியலில் அடிக்கடி நிகழக்கூடிய நிகழ்வு தான். அது வந்து இவர் தான் வெற்றி பெற்று கொடுத்தார், இவர் தோல்வி பெற்று கொடுத்தார் அப்படின்னு யார் மேலேயும் குறை சொல்வதற்கோ பழி போடுவதற்கோ எதுவுமே கிடையாது. மக்களை வந்து யாரும் கட்டாயப்படுத்தி கையை பிடிச்சி கொண்டு போய் ஓக்கு போட வச்சாங்க அப்படிங்கிற சரித்திரம் எதுவும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இவரால் தான் தோல்வி அடைந்தது, இவரால் வெற்றி அடைந்தது அப்படிங்கிறனா நான் என்ன சொல்கிறேன், நல்ல திட்டங்கள் கொடுத்துருந்தால் நல்ல வெற்றிகள் கிடைத்திருக்கும். சில நேரங்களில் சில திட்டங்கள் மக்களுக்கு சென்றடையாமல் இருந்திருக்கலாம், அதனால் ஒரு சில மாறுபட்ட கருத்தின் காரணமாக போடாமல் இருந்திருக்கலாம், இல்லை சூழ்நிலைகள், இல்லை வேறு எதிர்க்கட்சிகள் கொடுத்துருக்கிற கவர்ச்சிகரமான திட்டங்களில் மயங்கி நம்பிக்கையாக அவங்க அதில் போய் ஓட்டு போட்டு ஏமாந்துருக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆகவே இவர் 10 தோல்வி சந்தித்தார், 8 தோல்வி சந்தித்தார் அப்படின்னா இதற்கு முன்னால் இருந்த கட்சிகள் எந்த கட்சியுமே தோல்வி சந்திக்கவில்லையா? திமுக எவ்வளோ பெரிய இயக்கம், திமுகலேருந்து உருவானது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதுலேருந்து உருவானது மதிமுக, அந்த மாதிரி எவ்வளோ பிரிவுகள் இருக்குது. இவ்வளவும் இருந்தும் இவங்க ஜெயிக்கிறாங்க இவங்க தோக்குறாங்கங்கிறதுக்கு யாரும் இதுதான் நிலையான காரணம் என்று எதுவும் குறிப்பிடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆகவே ஒரு தனிநபரை குற்றம் சாட்டுவதோ இல்லை அவர்தான் காரணம் என்பதோ, அவரால் முடிந்த அளவு எத்தனை முடியுமோ அத்தனை வந்து கடினமாக உழைத்திருக்கிறார் என்பது வெட்ட வெளிச்சமாக எல்லாருக்கும் தெரியுது. இது ஒளிஞ்சிட்டு வேலை செய்கிற மாதிரியே ஒன்றும் மறைமுகமாக வேலை செய்கிற வேலையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பிரச்சாரத்தை வந்து அருமையாக பண்ணியிருக்கிறார். எதிர்க்கட்சிகளை அது எப்படி அட்டாக் பண்ணணுமோ அப்படி அட்டாக் பண்ணியிருக்காரு. விமர்சனங்களுக்கு பதில் கொடுத்துருக்கிறார். எல்லாமே தெளிவாக பண்ணியிருக்கார். அப்படி இருக்கும் பொழுது மக்கள் வந்து சில கவர்ச்சிகரமான திட்டங்களை நோக்கி அந்த ஓட்டை வந்து மாற்றி போடுறதோ இல்லை சேவை பண்ணுறதோ, அது செஞ்சதுக்கப்புறம் தப்புன்னு ஃபீல் பண்ணுறதோ, இதெல்லாம் வந்து இயல்பாக நடக்கிறது, இந்த அரசியல் உலகத்தில் வந்து நடக்கிறது. அதே போல் தேர்தல் தோல்விக்கு எடப்பாடி பழனிசாமியை குற்றம் சாட்ட முடியாதுன்னு சொல்கிறீங்க, அடுத்த பாயிண்ட். ஆனால் இவங்க எல்லாருமே வந்து சசிகலா வந்து என்னோட என்ட்ரி ஆரம்பிச்சிருச்சு, இனிமேல் ஒருங்கிணைக்கிறது தான் என்னோட வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், ஒருங்கிணைக்கிறது தான் வேலை அப்படின்னா இவங்க சிறைக்கு செல்லும் முன்பு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி இருந்தது, சிறைக்கு சென்ற பிறகு எப்படி இருந்தது, அதை பார்க்கணும். அதற்கு நடுவில் சிறைக்கு செல்றதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில் இருந்தது, சிறைக்கு போயிட்டு வந்து பார்க்குறப்ப ஆட்சி இருந்துச்சு, இவங்களுக்கு கட்சியில் இடம் இல்லை. இல்லை, சிறைக்கு சென்றதுக்கு பிறகு அவர்களே குடும்பத்தை சேர்ந்தவர்களே வந்து தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து அமமுகன்னு ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வந்து கட்சியை ஒன்றிணைக்கிறேன், கட்சியை வலுவமைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இவங்க எங்கேருந்து உருவானாங்க? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து உருவானவங்க தான் அமமுகன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஏன் இவங்க சிறையில் இருந்து அதை கட்டுப்படுத்தி அதை தொடங்க விடாமல் தடுத்துருக்கலாம்? அவங்க ஓன் பிளட்டு தானே அவங்கெல்லாம், இல்லையா? இப்போ டிடிவி தினகரெல்லாம் யார் ஓன் பிளட்டு தானே. அப்படி இருக்கிறவங்கள ஏன் இவங்களால் கட்டுப்படுத்த முடியல? கட்சி முக்கியம், ஆட்சி முக்கியம், கட்சி நல்லா இருக்கணும், பிரியக்கூடாது, அமைப்பு கரெக்டாக போகணும் அப்படின்னு நினச்சிருந்தா அவர்களுடைய சொந்த உறவினர்களையே அவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அப்புறம் எப்படி இவங்க ஆட்சி நடத்துவாங்க, எப்படி கட்சி இது பண்ணுவாங்க சொல்லுங்கள்? இதுலேருந்து பிரிஞ்சு போனவங்களெல்லாம் சேர்க்குறேன்னு சொல்கிறாங்க. சரி ரைட்டு, அவங்க வந்து எதிர்த்து மாதிரி வேலை செய்யும் பொழுது நீங்கள் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவங்க உத்தரவு போட்டு அவங்கள தடை பண்ணி நிறுத்திருக்கலாம்ல, ஏன் நிறுத்தலை? அதே நேரத்தில் அதிமுகவால் வளர்ந்த குடும்பம் சசிகலா குடும்பம். அந்த குடும்பம் அதிமுகவை ஒழித்து கட்டுவேன், அதிமுகவை முடிப்பேன், ரெட்டைலை முடக்குவேன், அதிமுக இல்லாமல் பண்ணிடுவேன் பேசுகிறாங்க. அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு தான் இந்த மாதிரி சும்மா இருந்தாங்க. அப்போ மட்டும் ஏன் இந்த வேலையெல்லாம் செய்யலை? அதெல்லாம் அப்போ செஞ்சுருக்கலாம்ல. அவங்க நினச்சிருந்தா அவங்க உறவுகளை கட்டுப்படுத்தி இருக்க முடியாதா? யாரால் உருவாக்கப்பட்டது? டிடிவி தினகரன் சசிகலாவால் உருவாக்கப்பட்டவர் ஏன் அவரை கண்ட்ரோல் பண்ணி அவரை சரி பண்ண முடியல? இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு தானே இருந்தாங்க. அப்போ ஏன் சிறையிலிருந்து எதையுமே ஆப்ரேட் பண்ணலன்னா சொத்துக்கள் பரிமாற்றத்தை ஆப்ரேட் பண்ணுறீங்க, பண பரிவர்த்தனையை ஆப்ரேட் பண்ணுறீங்க, வேற எல்லா தகவல்களையும் ஆப்ரேட் பண்ணிட்டு இந்த கட்சி உடையறதை ஏன் தடுத்து நிறுத்த முடியாமல் பேசாமல் வேடிக்கை பார்த்துட்டு இன்னைக்கு ஏடிஎம்கே டிக்ளைன்ல இருக்கு, ஒரு வீழ்ச்சியில் இருக்கு. எனவே நம்ம எல்லா கட்சிக்குமே நினைக்கலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கங்க, அதோட சரித்திரத்தை எடுத்துக்கங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா கட்சிக்கும் வீழ்ச்சி வெற்றி இதெல்லாம் வந்து சகஜமாக நடக்கிறது. ஆகவே மக்கள் வந்து ஒரு முறை வீழ்ந்து விட்டால் எந்திரிக்காது அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் இன்று ஆட்சிக்கு வந்திருக்காது. அவ்வளவு மோசமான தோல்விகளை சந்தித்து இருக்கிறது, டெபாசிட் போயிருக்கிறது, ஒரு இடத்துல கூட ஜெயிக்காம மோசமான நிலைமைக்கு சந்திச்சிருக்காங்க, பெரிய பெரிய தலைவர்களாக தோத்துருக்காங்க. அதற்கப்புறம் தோல்வி வந்து ஒரு கட்சிக்கு நிரந்தரம் இல்லைன்றீங்க. பன்னீர், சசிகலா, ஓபி, டிடிவி இவங்களுக்கு ஏடிஎம்கேல இடம் இல்லைன்றதுல ஏடிஎம்கே தெளிவா இருக்கா? இவங்கள் வந்து கட்சிக்குள்ள வந்தாங்கன்னா பிரிவினை வேலையை செய்யறாங்க, கட்சியை கெடுக்கிறாங்க, கட்சியை ஒழிக்கணும்னு பேசுறாங்க. ஓபிஎஸ் வந்து கட்சிக்கு எதிராக வாக்களிக்கிறாரு, போய் தனியா நிற்கிறாரு, ஆட்சியை கவிழ்க்கிறேங்கிறாரு. இவ்வளவு வேலையும் செஞ்சுட்டு இவங்களால கட்சி வளரும், இவங்களை கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சு கட்சி வளர்க்கணும் அப்படின்னு சொல்றது எந்த விதத்தில் லாஜிக் இருக்கு சொல்லுங்க? டிடிவி தினகரனால் எவ்வளவு மோசமாக அதிமுக விமர்சிக்கப்பட்டது, ஓபிஎஸ் ஆல் எவ்வளவு மோசமாக விமர்சிக்கப்பட்டது, ஓட்டெடுப்பில் போய் எதிர் ஓட்டெடுப்பு போட்டு எல்லாம் பண்ணாரு. இதெல்லாம் வந்து ஒரு மனசாட்சி உள்ள ஒரு மனிதன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு சாதாரண ஒரு தொண்டனாக டீ கடைக்காரராக இருந்தவரை இன்னைக்கு ஒரு முதலமைச்சர், துணை முதலமைச்சர், கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர், பொருளாளர், இப்படி முக்கிய பதவிகளை கொடுத்து மிக உயரத்தில் உட்கார வைத்திருக்கும் பொழுது அந்த எதையுமே நினைக்காமல் தன்னுடைய சுயநலத்தை மட்டுமே நினைத்துக் கொண்டு ஆட்சியை கவிழ்க்க வேண்டும், கட்சியை எவ்வளவு டேமேஜ் பண்ண முடியுமோ அவ்வளவு டேமேஜ் பண்ணணும்னு சொல்லி போய் ஓட்டு போடுறாரு. ஓட்டு போட்டுட்டு வந்து இவர் இது பண்றாரு. இப்ப இவரை போய் எப்படி நீங்க பெரிய தலைவர் நீங்க எடுத்துக்க முடியும்? திரு நாஞ்சில் சம்பத்,
அதிமுக வந்து விக்கிரவாண்டியில் போட்டியிடாமல் போனதுக்கு பிஜேபிக்கும் பிஎம்கேவுக்கும் உதவக்கூடிய நோக்கம், மறைமுகமாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் அவங்க தேர்தல் களத்துக்கே வரலை அப்படின்னு ஒரு விமர்சனம் அதனுடைய அரசியல்வாதிகளால் முன்வைக்கப்படுது. அதிமுக நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற அதனுடைய வெல்விஷர்ஸ் முன்வைக்கிற விமர்சனம், வெற்றியோ தோல்வியோ களத்தில் நின்று அவங்க போராடி இருக்கணும், களத்தை விட்டுட்டு போகிறதுன்றது இந்த நேரத்தில் ராஜதந்திரம் இல்லை அப்படின்னு ஆதங்கப்படக்கூடிய குரல்களும் அதில் இருக்குது. இதற்கிடையில் அதிமுகவில் கடந்த காலத்தில் எப்பெல்லாம் அதுக்கு ஒரு வீழ்ச்சியோ சரிவோ வருதோ பிரிஞ்சவங்க ஒன்று சேரக்கூடிய ஒரு முயற்சின்றது கடந்த காலத்தில் நடந்திருக்கு. இப்போ அப்படி ஒரு முயற்சி அரும்புதுன்னு பார்க்குறீங்களா, இல்லை அப்படி ஒன்றும் இல்லை, அதற்கான தேவையும் இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அது முடிந்து போன கதைன்னு சொல்கிறது தான் இப்போ நடக்க போகுது? இல்லை, அவர் தன்னைத்தானே ஏமாற்றுகிறார். காங்கிரஸ் கட்சியின் மதிக்க தகுந்த தலைவர் அண்ணன் ப. சிதம்பரம் அவர்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடாதது பாஜக மேலிடத்தின் உத்தரவு. இந்த தேர்தலில் பாஜக மற்றும் அதிமுக ரெண்டு கட்சிகளும் பினாமி மூலம் மோதுகிறார்கள் என்று அண்ணன் சிதம்பரம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதுதான் உண்மை. 6000 வாக்கு வித்தியாசத்தில் தான் அதிமுக குறைவாக வாக்குகளை பெற்றிருக்கிறது. விக்கிரவாண்டியில் 2019 நடைபெற்ற இடைத்தேர்தலில் அதிமுக வென்றது. அதற்கு பிறகு நடந்த பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் புகழேந்தி வென்றார். இன்றைக்கு 6000 வாக்கு வித்தியாசத்தில் தோற்றுப்போன தொகுதியில் முட்டி கேள்வி கேட்டு விமர்சித்து விடிய விடிய உழைத்து விரைத்திற்பத்தோடு வியர்வை பாசனம் செய்து 3000 ஓட்டுகளை பிரித்துவிட்டால் வெற்றி பெற்று விடலாம் என்கிற நம்பிக்கை எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை. அவருக்கு இப்பொழுது இருக்கிற கவலையெல்லாம் இன்றைக்கு அதிமுகவினுடைய தலைமை பொறுப்பு தன் கையை விட்டு போய்விடுமோ என்கிற பதட்டத்தில் அவர் இருக்கிறார். அந்த கட்சி ஒன்று சேர வேண்டும். ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் சங் பரிவார் சக்திகள் காலூன்றாமல் தடுக்க முடியும். சரியோ தவறோ அதிமுக என்கிற கட்சி இருந்தி தீர வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறது. அதற்கு நான் சொல்லுகிற இன்னொரு காரணம், ஏழையான மிகவும் எளிமையான தொண்டர்கள், எந்த ஆசாபாசத்திற்கும் அடிபணியாமல் ஒரு கட்சிக்கு உழைக்கிற விசுவாசிகள் இருக்கிற விளிம்பிதரை மக்களின் நம்பிக்கை பெற்ற கட்சி. அந்த கட்சி எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை ஏற்றதற்கு பிறகு இதுவரைக்கும் 10 தேர்தல்களில் பாதாளத்தில் இன்றைக்கு விழுந்திருக்கிறது. இதற்கு அவர் பொறுப்பேற்று அவராகவே ராஜினாமா செய்திருக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை என்பது அதிமுகவை மேலும் மேலும் படு பாதாளத்தில் கொண்டு தள்ளும். ஏனென்றால் அவரிடத்திலே எந்தவிதமான ஜனநாயக பண்பும் கிடையாது. தன்னை முதலமைச்சராக முடிசூட்டி பார்த்த சசிகலா சிறைக்கு போன உடனே அவரை கட்சியை விட்டு நீக்கினார். அதை தாண்டி அவர் என்ன செய்கிறார் என்றால், தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் அறப்போராட்டம் நடைபெறுகிறது. 13 பேர் நாக்குக்குள்ளே துப்பாக்கி வைத்து சுட்டுக் கொள்கிறது போலீஸ். இந்த செய்தி வந்ததற்கு பிறகு அதை தொலைக்காட்சியில் பார்த்துதான் தெரிந்து கொண்டேன் என்றார். மே 17 இயக்கத்தினுடைய மதிப்பிற்குரிய தலைவர் திருமுருகன் காந்தி அவர்கள் மே திங்கள் 4வது தமிழீழப்போரினுடைய நினைவு நாளை அனுஷ்டிப்பதற்கு மெழுகுயர்த்தி ஏந்தி வருகிற பொழுது அவரை கைது செய்கிறார். கைது செய்தது மட்டுமல்ல, கராக்கிரகத்தில் அடைத்தது மட்டுமல்ல, அவர் மீது குண்டர் சட்டத்தை ஏவுகிறார். சாத்தான்குளத்திலே ஜெயராஜனுடைய தவப்புதல்வர் ஒரு கொரோனா அமலில் இருந்த காலத்தில் 5 மணிக்கு பிறகு கடையை திறந்து வைத்தார் என்று குற்றம் சாட்டி தகப்பனையும் மகனையும் கைது செய்து சிறைச்சாலைக்குள்ளேயே சித்திரவதை செய்து கொண்டார்கள். ஆகவே ஒரு 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 பாசிஸ்ட் மனப்பான்மை தான் எடப்பாடி பழனிசாமி இடத்தில் இருக்கிறது. கொள்கை ரீதியாக வளர்ந்தவரும் அல்ல, வார்ப்பிக்கப்பட்டவரும் அல்ல. அவர் யாரையும் குறை சொல்வதற்கு அவருக்கு எந்த தகுதியும் கிடையாது.
அவருக்கு தலைமை பலவீனமாக இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு சிந்தாதிரிப்பேட்டையில் பேசுகிறார் என்றால் அதை கேட்பதற்கு நாதி உள்ள ஒருவன் அங்கே நிற்க மாட்டான். ஆகவே அரசியலில் எந்த விதமான பிடிமானமும் கொள்கை தெளிவும் இல்லாத எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு தலைமை தாங்குவது அதிமுகவை அழிவின் விளிம்பிற்கு கொண்டு செல்லும் என்பதை அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர் பேச்சை கேட்பதற்கு அலையலையா மக்கள் வரலன்றீங்க. சசிகலா பேசுறாங்க சிந்தாதிரிப்பேட்டையில அப்படின்னா அதற்கு அப்படியே பெரிய கூட்டம் அலைகடலா வந்துட போதா? இல்ல ஓ பன்னீர்செல்வம் பேசுறாருன்னு பெரிய குளத்துல மீட்டிங் போட்டாங்கன்னா அங்க பெரிய கூட்டம் வந்துட போதா? அவரோட லீடர்ஷிப்பை சேலஞ்ச் பண்ற அளவுக்கு பாப்புலரா வேற யார் இருக்காங்க அங்க? அதிமுகவினுடைய கலாச்சாரமே திட்டமிட்டு ஆட்களை திரட்டுவது, அது வேற. ஆனால் எடப்பாடி பழனிசாமினால அந்த கட்சி ஒரு இன்ச்சு உயர்வதற்கான வாய்ப்பில்லை. இந்த தேர்தலில் 1% அதிகம் வாக்கு வாங்கியிருக்கிறோம் என்று தேர்தல் முடிந்து 6 நாளைக்கு பிறகு கருத்து சொல்லுகிறார். நான் கேட்குறேன், 2019 தேர்தலில் அதிமுக 22 இடங்களில் களம் கண்டது. இன்றைக்கு 35 இடங்களில் களம் காணுகிறது. 22 இடங்களில் களம் கண்டு வாங்கிய வாக்குகளும் 35 இடங்களில் களம் கண்டு வாங்கிய வாக்குகளையும் எண்ணி பார்த்தால் 1% ஏறி இருக்கிறது என்று இவர் சொல்வதில் ஏதாவது அரசியல் நியாயம் இருக்கிறதா? ஆகவே கணக்கு பார்க்கவும் தெரியாது, கணக்கு போடவும் தெரியாது, அடுத்தவன் கணக்கை முடிக்க வேண்டும் என்றே சிந்திக்கிற எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை குப்புற தள்ளி போடுவார். அவரிடமிருந்து மீட்பதற்கான போர் தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. யார் வெற்றி பெறுவார், யார் தலைமை தாங்குவார் என்பதை காலம் தீர்மானிக்கும். ஆனால் எடப்பாடி தலைமைக்கு முடிவுரை எழுதுவதற்கு தொண்டர்கள் முடிவெடுத்து விட்டார்கள். சரி, அதாவது அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்கள் அருமையாக பேசுகிறாரு. அதெல்லாம் நீங்கள் பேசுகிறதெல்லாம் ஓகேண்ணே. ஆனால் மீட்டிங் போட்டிங்கன்னா யாருமே வரலைங்கிறீங்க. நீங்கள் அதிமுகவில் பேச்சாளராக இருந்திருக்கீங்க. அதிமுகவில் யாருமே வராமல் தான் நீங்கள் தனியாக நின்று பேசிகிட்டு இருந்தீங்களா? யாருமே வரலையா? நீங்கள் பேசினப்போ யாரும் வரலையா? அப்போ அதிமுகவை வழிநடத்துவதற்கு தலைவரை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு உங்களிடம் வழங்கப்பட்டிருக்குன்னா அந்த தலைவர் யாருன்னு நீங்கள் சொல்லுங்கண்ணே. அதையாவது நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அதிமுக கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆச்சு? 50 வருடத்தை கடந்து ஓடிட்டுருக்கு. அதிமுகவை ஒரு தலைவர்கள், பெரிய தலைவர்கள் இருந்த போது அதுக்கப்புறம் வழி வந்தவர்கள் தான் தலைமை ஏற்று நடத்த முடியும். அப்படி வழி வந்தவர்கள் தலைமை ஏற்று நடத்தும் பொழுது 4 வருடம் ஆட்சியில் முதலமைச்சராக இருக்காரு. அதுக்கப்புறம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராகிறாரு. அதுக்கப்புறம் இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கோம், இத்தனை தொகுதி ஜெயிச்சிருக்கோம். இந்த சரித்திரத்தை எல்லாம் மறந்துடுறீங்க. ஒரு தோல்வியில் வெற்றி பெறுகிறார்கள், ஒரு தோல்வியில். அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சி அமைப்பதற்கு அறுதி பெரும்பான்மையுடன் சட்டமன்ற உறுப்பினருடைய கையெழுத்தை பெற்று தமிழ்நாட்டை அப்பொழுது பொறுப்பில் இருந்த மேதகு ஆளுநரிடத்தில் கொண்டு போய் கொடுத்ததற்கு பிறகு அந்த கவர்னர் பதுங்கிக் கொண்டார். அந்த கவர்னர் மும்பையிலேயே முடங்கி கொண்டார், தமிழ்நாட்டிற்கே வரல. ஆகவே முதலமைச்சராக அதிமுகவை தேர்ந்தெடுத்து முடிசூட்டி பார்த்தவர் தான் சசிகலா. யாருங்கிறதெல்லாம் சொல்ல விரும்பல. இன்னைக்கு அந்த சதி திட்டத்துக்கு பலியாகி போனவர்கள் ஒரு கட்டத்தில் உண்மையை சொல்லுகிற நாள் வரும். திரு பொன்ராஜோட கோணத்தை கேட்கலாம். திரு பொன்ராஜ், ஒரு நிமிஷம், நான் என்ன உண்மை சொல்ல போறாங்க சொல்லுங்க. என்ன உண்மை சொல்ல போறாங்க? அதாவது ஒரு நபர் தவறு செய்தார்கள் என்று அரசாங்கமோ இல்லை கோர்ட்டு முடிவெடுத்து அவங்களை அரெஸ்ட் பண்ணுது. அரெஸ்ட் பண்ணுறவங்களை நீங்கள் ஏன் பதவியில் உட்கார வைக்கல, ஏன் இது பண்ணலான்னா நீங்கள் கோர்ட்டில் போய் கேட்கணும், இல்லை அரசாங்கத்தை கேட்கணும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் எல்லாம் அவங்களை கொண்டு போய் சதி பண்ணி அவங்களை கொண்டு போய் இது பண்ணிட்டாங்களா? அவர்கள் செய்த தவறுக்கு அவர்கள் தண்டனை அனுபவித்து சிறைக்கு செல்கிறார். அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்? எந்த சம்பந்தமும் கிடையாது. சரியா? அதே போல அண்ணா திராவிட முன்னேற்ற ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க எப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி பேசுறீங்களோ அதே மாதிரி நானும் பேசுறது கொஞ்சம் தயவு செய்து கேளுங்க. நான் என்ன சொல்றேன், எல்லா தொண்டர்களும் சேர்ந்து ஒருமித்து மக்களும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களால் முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த உறுப்பினர்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவரை கவர்னர் கூப்பிட்டு முதலமைச்சராக நியமிக்கிறார், எல்லாம் பண்றாரு. இதுக்கும் சசிகலாவுக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க? சசிகலா இல்லைனாலும் இன்னொரு ஆள் யாராவது செய்யத்தான் போறாங்க. ஒரே ஒரு காரணம், அம்மாவுடன் இருந்தார் என்பதற்காக அந்த மரியாதை தவிர அப்படிப்பட்டவர் இன்னொரு கட்சியை தொடங்குவதற்கு அவர் குடும்ப நபருக்கு எப்படி அனுமதி அளித்தார்? அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல முடியுமா? அப்படி ஒரு கட்சி நீங்க வளர்த்திருக்கீங்க, அந்த வளர்த்த கட்சியை உடைக்கிறதுக்கு, காலி பண்றதுக்கு உங்க குடும்பத்திலிருந்தே ஒரு ஆளை அனுப்பி நீங்க அமமுகன்னு ஆரம்பிச்சு வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க. இதற்கெல்லாம் யார் பொறுப்பு இருக்கிறது?
சசிகலாவினுடைய பயணத்தில் சிறைச்சாலை இருந்து வெளியே வந்த அன்றைக்கு காட்சி தந்த தினகரன் அதற்கு பிறகு சசிகலாவினுடைய பயணத்தில் எந்த இடத்திலும் தென்படலை. ஏன் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியில் எந்த இடத்திலும் தினகரனுக்கு இடம் இல்லை. தினகரன் நிராகரிக்கப்படுகிறார் சசிகலாவை என்பது ரவி குழந்தைகளுக்கு தெரியாதது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அல்ல, உங்களுக்கு தெரிஞ்ச சரித்திரம் எனக்கு தெரியும், நான் இல்லைன்னு சொல்லல. சரி, உங்க ரெண்டு பேரோட விவாதத்தை மாற்ற வேண்டாம். திரு பொன்ராஜோட கொண்டது கேட்கலாம். திரு பொன்ராஜ், இந்த சர்ச்சையை நீங்க எப்படி பார்க்க? வணக்கம்ங்க. அதாவது எந்த ஒரு கட்சிக்குமே ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டுன்னு ஒன்று வரும். அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு வந்து அதிமுக இன்றைக்கு வந்திருக்கிறது. அந்த நிலையில் வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வருகிறது. இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தான் 2026க்கான அடித்தளம். கிட்டத்தட்ட இடைத்தேர்தல் 11 எம்எல்ஏக்களுக்கு நடந்த இடைத்தேர்தலில் ஏடிஎம்கே ஜெயித்த தொகுதி விக்கிரவாண்டி தொகுதி. இந்த கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 65,000 வாக்குகளை பெற்று 2வது இடத்திற்கு வந்த தொகுதி விக்கிரவாண்டி தொகுதி. திமுகவிற்கும் அதிமுகவுக்கும் இடைப்பட்ட வாக்கு சதவீதம் 5,000 6,000 தான் இருக்குது. இந்த சூழலில் வந்து களத்திலிருந்து பின்வாங்கக்கூடிய எடுத்த முடிவு இது வந்து ஒரு தவறான ஒரு வியூகம், ஒரு தவறான ஒரு முடிவாகத்தான் நான் பார்க்கிறேன். இது வந்து என்ன மக்கள்கிட்ட பெர்செப்ஷன் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, இது வந்து பாமகவை ஆதரிப்பதற்காக இது அண்டர் கிரவுண்டில் நாங்கள் எடுத்தோம் என்று சில குரல்கள் கேட்கிறது. பாமகவை ஆதரித்து அந்த கூட்டணியை கொண்டு வரணும், அது ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணலாம். நாங்கள் வந்து பிஜேபிக்கு ஆதரவு இல்லை, ஆனால் பாமகவுக்கு ஆதரவு என்று அவர்கள் ஓப்பனாகவே அனௌன்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா இன்றைக்கு அது தெளிவாக இருக்கும். இப்போ வந்து பாமகவுடைய வேட்பாளர் அண்ணாமலையினுடைய ஆசையோடு போய் நாங்கள் கூட்டணியாக போய் நிற்கிறோன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, 2026 தேர்தலில் பாமக தலைமையிலான கூட்டணிக்கு ஏற்றுக்கொண்டு பாஜக தலைமையிலான கூட்டணியை ஏற்றுக்கொண்டு பாமக இன்றைக்கு இந்த வேட்பாளரை அறிவித்திருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாமக வந்து அண்ணாமலையை சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக ஏற்றுக்கொண்டு விட்டது என்ற அர்த்தம். அந்த கூட்டணிக்கு எடப்பாடி அவர்கள் வந்து வித்ரா பண்ணதுனால அவருமே வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டை ஏற்றுக்கொண்டு விட்டாரா என்ற கேள்வி வருகிறது. இல்லை திரு பொன்ராஜ், அதில் வந்து பாஜகவுக்கும் பாமகவுக்கும் ஒரு டாக்ஸ் போயிருக்கு. பாமக போட்டியிடும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் அப்படின்னு பாமக வந்து பொதுவாக இடைத்தேர்தல்களை புறக்கணிக்கிற கட்சி. அவங்க அறிவிக்கிறதுக்கு முன்னாடி பிஜேபியோட மாநில தலைவர் அறிவிக்கிறாரு, அதற்கு பிறகு பிஎம்கே அறிவிக்குது. ஆனால் எந்த இடத்திலும் அதிமுக எங்களை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க வந்து பகிரங்க வேண்டுகோளோ அல்லது அதிமுக பொதுச் செயலாளருக்கு பகிரங்கமாக ஒரு கடிதமோ பாமக தரப்பில் அனுப்பப்படலை. அப்படி அனுப்பப்படாமலேயே பாமகவுக்காக தான் அவங்க ஆதரிச்சாங்க, அதான் மறைமுகமான நோக்கம் அப்படின்ற அசம்ஷனுக்கு எப்படி வர்றீங்க? இல்லைங்க, அதுதானே அவுட்கம், அதுதானே வரும். 65,000 வாக்குகளை கொண்ட அதிமுக யாருக்கு ஓட்டு போடுவாங்க? நீங்கள் போன தேர்தலை பாருங்கள். அலையா விருந்தாளியாக ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் பாட்டாளி மக்கள் பிஜேபிக்கு போனாங்களா இல்லையா? அவர்களை வந்து ஒரு பழைய 3 முறை சீஃப் மினிஸ்டராக இருந்த ஓபிஎஸ் அவர்கள் எப்படி போய் கையேந்தி நின்னார்? 6% வாக்கு வங்கியை வைத்திருந்த டிடிவி தினகரன் எப்படி போய் 2 தொகுதியில் எங்களுக்கு போட்டியிட ஆள் இல்லை, நீங்கள் 1 கொடுத்தா போதும்னு எப்படி கேட்டார்? அப்போ இந்த நிலை தான் இன்றைக்கு எடப்பாடிக்கு ஏற்பட்டிருக்கிறது. அப்போ ஏன் நீங்கள் வித்ரா பண்ணுறீங்க? சிவி சண்முகம் அங்கே இருக்கார், எல்லாருமே இருக்காங்க. நீங்கள் ஜெயித்த தொகுதி இல்லை, உங்களோட தேமுதிக இருக்கிறது, தேமுதிகவுக்காக கொடுத்துருக்கலாம். அதை அப்போ தேமுதிகவாவது சப்போர்ட் பண்ணியிருக்கலாம், அவர்களாவது ஒரு வெற்றி பெற்றிருப்பார்கள். அப்போ நீங்கள் களத்திலிருந்து ஏன் வெளியே போகிறீங்க? அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை தான் நான் பார்க்குறேன். ஆனால் இன்றைக்கு அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட் சொன்ன பார்த்தீங்களா, அந்த சேச்சுரேஷன் பாயிண்டில் ஏடிஎம்கே இருக்குது. எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 2014 பாராளுமன்ற தேர்தலில் 1,78,00,000 வாக்குகள் ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் வாங்கினார்கள். இன்றைக்கு 88 லட்சம் வாக்குகள் தான் அதிமுக வாங்கியிருக்கு, 22 லட்சம் வாக்குகளை டிஎம்டிகே வாங்கியிருக்கு. 2 சேர்த்தா 1 கோடி வாக்குகள். அப்போ இன்றைக்கு ஏடிஎம்கே இழந்த வாக்குகள் 87 லட்சம் வாக்குகள் ஏடிஎம்கே இழந்திருக்கு. இப்போ எப்படி இழந்திருக்கிறது? அப்போ அதை நீங்கள் இப்போ பார்க்கணுமா இல்லையா? அப்போ இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் ஒன்றை ப்ரூவ் பண்ணியிருக்காரு, நான் தான் ஏடிஎம்கே, எடப்பாடி தலைமையிலான கட்சி தான் ஏடிஎம்கே என்று ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதை நம்ம பாராட்டணும். ரெட்டலையை வந்து மீட்டெடுத்து எடப்பாடி தலைமை கொடுத்து இன்றைக்கு இந்த 87 லட்சம் வாக்குகள் எப்படி போயிருக்கு அப்படின்னா,
இதை நீங்கள் பிரித்து பாருங்கள். ஒன்று வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய திராவிட சிந்தனையாளர்கள் திராவிடத்தை காக்க வேண்டும் என்று சொன்னால் அது திமுகவால் தான் முடியும்னு கொஞ்சம் ஓட்டு திமுகவுக்கு போயிடுச்சு. அதிமுகவில் இருக்கக்கூடிய இந்த பக்திமான்கள் என்று சொல்லக்கூடிய சாஃப்ட் சங்கி அப்ரோச் உள்ளவர்கள் பிஜேபிக்கு ஓட்டு போட்டாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி மற்ற முக்குளத்தோர் இவர்கள் எல்லாமே வந்து செக்லூடாகி அதிமுகவில் நம்மளுக்கு எதிர்காலம் இல்லை என்று சொல்லி அவர்கள் வந்து பல்வேறு கட்சிகளுக்கு சென்று விட்டார்கள். பிஜேபிக்கு சென்றிருக்கிறார்கள், மற்ற கட்சிகளுக்கு சென்றிருக்கிறார்கள். இதுதான் நடந்திருக்கு. அப்போ இன்றைக்கி ஏன் சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அதிமுக என்றால் எடப்பாடி தான் ப்ரூவ் பண்ணிட்டார். இங்கே வேறு டிஸ்பியூட் கிடையாது. இங்கே ஓபிஎஸ்க்கு இடம் கிடையாது, சசிகலா அவர்களுக்கு இடம் கிடையாது, டிடிவி தினகரனுக்கு இடம் கிடையாது, இந்த 3 பேருக்கு இடம் கிடையாது. ஆனால் இந்த நிலைமையில் அதிமுகவை ஜெயிக்க வைக்க முடியுமா? இன்றைக்கு அதிமுக ஜெயிக்கவில்லை என்று சொன்னால் அண்ணாமலை அனௌன்ஸ் பண்ணார், அதிமுக என்ற கட்சியே இருக்காது, சவுத்தில் திராவிட கட்சிகளை சேர்ந்த ஒரு எம்பி கூட இருக்க மாட்டான் என்று ஒற்றையில் வந்து பேசினார் அண்ணாமலை. அப்போ இப்படிப்பட்ட ஜெயலலிதாவை இந்துத்துவவாதி என்று அண்ணாமலை உரிமை கொண்டாடுகிறார்கள். அப்போ அதிமுகவை அழித்து தான் பிஜேபி வளர வேண்டும் என்ற நிலைக்கு இன்றைக்கு விக்கிரவாண்டியினுடைய தேர்தலில் பின்வாங்கியதில் எடப்பாடி இதில் வந்து அவர் விட்டு கொடுத்திருக்கார் என்று தான் பார்க்க வேண்டி இருக்கிறது. இந்த சூழலில் எப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்திருக்க வேண்டும் அப்படின்றதான் இன்றைக்கி கொஸ்டின். அப்போ சோசியல் இன்ஜினியரிங், அதாவது கேஸ்ட் வைஸ் சோசியல் இன்ஜினியரிங்கை பிஜேபி வெற்றிகரமாக கண்டையாண்டு வெற்றி பெற்றது. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் அது அகிலேஷ் யாதவ் உடச்சி காமிச்சாரா இல்லையா? அப்போ இன்றைக்கு அந்த கேஸ்ட் வைஸ் சோசியல் இன்ஜினியரிங்கும் பார்ட்டி வைஸ் சோசியல் இன்ஜினியரிங்கும் இவர் எடப்பாடி பண்ணினால்தான் இங்கே வந்து அவர் வெற்றி பெற முடியும். அப்போ பார்ட்டி வைஸ் சோசியல் இன்ஜினியரிங் என்ன? ஓபிஎஸ் சசிகலா அவர்கள் உள்ளே வரணும்னு நினைக்கிறாங்க, தினகரன் வரலன்னு நினைக்கல, அவர் தனி கட்சியை வச்சிருக்காரு, அவருக்கு பிஜேபி ஆதரவு இருக்குது, தனியாக போயிட்டார் அவர். ஆனால் ஓபிஎஸ் சசிகலாவும் தான் காஸ்ட் வைஸ் இன்ஜினியரிங். நீங்க ஜாதி கூட்டணின்ற ஒண்ணுக்கு வரீங்க. அப்ப ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜு, ராஜன் செல்லப்பாலாம் யாரு? அந்த சசிகலா அவர்களை ஏற்றுக்கொள்வதிலும் ஓபிஎஸ் அவர்களை ஏற்றுக்கொள்வதிலும் எடப்பாடி அவர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, எடப்பாடியுடைய தலைமையை இவர்கள் இருவரும் ஏற்றுக்கொண்டால் ஏபிஎஸ்க்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சசிகலா வந்து ஒரு ப்ரூவன் லீடர் கிடையாது. அவங்களுக்கு என்ன வாக்கு வங்கின்னு அவங்க ப்ரூவ் பண்ணல. இந்த எடப்பாடி பழனிசாமி தன் தலைமையில ஏற்றுக்கொள்வார்களா என்பது தனக்கான வாக்கு வங்கியை ப்ரூவ் பண்ணிருக்காரு. ஓபிஎஸ் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? ஓபிஎஸ் என்ன வாங்கியிருக்காரு பலாப்பழத்துல? எப்படி ஓபிஎஸ் பலாப்பழத்துல நின்று அவர் கோட்டைன்னு சொன்ன இடத்துல ராமநாதபுரத்துல போய் என்ன ஓட்டு வாங்கியிருக்காரு? அவர் வந்து இபிஎஸ் சேலஞ்ச் பண்ண முடியும்? அதிமுக இல்லை, இபிஎஸ்க்கு சேலஞ்ச் பண்ண முடியாது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அதுதான் சொல்கிறேன்னா, ஓபிஎஸ் அவர்கள் வந்து பிஜேபியோட சமரசமாகி பிஜேபியோட மெர்ஜானது மாதிரி போயிட்டார். ஆனால் அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்குளத்தோர் வாக்குகளை கன்சால்டேட் பண்ணியிருக்காரு ஓபிஎஸ். அப்போ அதனால தான் 2ஆம் இடம், அதிமுக 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டு டெபாசிட் போயிருக்கு. நீங்கள் மதுரை எடுத்துக்கோங்க, உதயகுமார் வந்து ஒரு களத்தின் வீரர். உதயகுமார் களத்தில் இறங்கி கஜா புயல் மற்ற புயல்களில் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டவர், மக்களோடு மக்களாக தொண்டரோடு இருந்தவர் உதயகுமார். அதே மாதிரி செல்லூர் ராஜு களத்தினுடைய செயல்படக்கூடியவர்கள், ராஜன் செல்லப்பா களத்தில் செயல்படக்கூடியவர்கள். இந்த 3 பேர் இருந்துமே யாடிமிக்க 3ஆவது இடத்துக்கு போயிடுச்சு. எப்படி போச்சு? அப்போ இந்த விஷயங்கள் வந்து கீழ்மட்டத்தில் ஒரு முக்குளத்தோர் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், நாடார்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், எஸ்சி எஸ்டிக்கள் மக்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அதிமுகவிடமிருந்து, சிறுபான்மையினர்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அதிமுகவிடமிருந்து. அப்ப இது எல்லாமே நீங்க எப்படி ஜெயிப்பீங்க? தனிமைப்படல, அவங்க அதிமுகவிடமிருந்து விலகி நிற்கிறாங்க. இந்த சோசியல் இன்ஜினியரிங் பண்ணாம இழந்து வருகிறது அப்படின்ற ஒரு பொருள் அதிமுகவுக்கு தலைவரா இருக்கலாம், ஆனா மக்கள் தலைவரா எப்படி மாறுவாரு எடப்பாடி? சரி, அடுத்த சுற்றுல பேசுவோம். அந்த லெவலுக்கு அங்கே வந்து ஒரு கிவ் அண்ட் டேக் இருந்தால் தான் செய்ய முடியும். அவர் ஜனநாயகப்படுத்த வேண்டிய நிலை இன்றைக்கு அதிமுகவில் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு கட்சி ஜனநாயகப்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா ஒரு பாப்புலர் லீடர் இல்லை, ஒரு மாஸ் லீடர் இல்லை. அந்த சூழலில் கட்சியை ஜனநாயகப்படுத்த வேண்டிய தேவை இருந்தால்தான் அதிமுக நிற்கும். இல்லை என்று சொன்னால் பிஜேபியிடம் கரைந்து விடும் என்ற சூழல் இருக்கிறது. இதை அவர் பிஜேபி கேட்டுக்கொண்டதுனால, பிஜேபியினுடைய நிர்பந்தத்தினால தான் போட்டியிலிருந்து விலகி நிற்கிறது அதிமுக. மறைமுகமாக பாமகவை ஆதரிக்கிறது தான் திட்டம் அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டு. 2வது வரக்கூடிய விமர்சனம் வந்து அதிமுக வந்து ஒரு வெகுஜன மக்கள் ஆதரவை இழந்து கொண்டே வருகிறது, இந்த பிரிந்தவர்கள் சேர்ந்தாதான் பலம் பெறும், ஒரு சமூக கூட்டணி கட்சிக்குள்ளேயும் வேணும் வெளியில வேணும்ன்ற ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. 3வது பிஜேபி
இங்கே காலூன்ற முயற்சிக்கிற ஒரு நேரத்தில் அதிமுக வலிமையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பிரிந்து போனவங்க ஒன்று சேரணுன்ற மீண்டும் ஒரு வாதம் அங்கே முன்வைக்கப்படுது. இந்த மூன்றிலும் உங்கள் பார்வை என்ன சார்? பொதுவாக இந்த பகல் வெல்லும் கூகையை காக்கை இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது அப்படின்னு வள்ளுவ பெருந்தகை சொல்லியிருப்பார். அதனால் பகலில் வந்துட்டு ஆந்தையை காக்கை வென்றுவிடும், இரவில் வந்துட்டு ஆந்தை வந்து யானையை கூட வென்றுவிடும். இதுதான் யதார்த்தம். அதனால் காலம் அறிந்து இடத்தார் செய்தால் ஞாலமும் கைகூடும், இதுதான். ஆனால் அரசியல் கட்சிகளை பொறுத்தவரையில் தேர்தல் என்பது திருவிழா மாத்திரமல்ல, அரசியல் கட்சிகளுடைய வாழ்வு தாழ்வை தீர்மானிக்கக்கூடிய உரைகள். அப்போ ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பது ஒரு சட்டபூர்வமான கடப்பாடு, அக்கௌண்டபிலிட்டி. ஒரு கட்சி தேர்தலிலிருந்து பின்வாங்குகிறது என்று சொன்னால் அங்கே சம்திங் ராங்னு அர்த்தம். அப்போ இதற்கான பதிலை ஐயம் திரிபு வர சொல்ல வேண்டிய நிலைமையில் மரியாதைக்குரிய எடப்பாடியார் இருக்கிறார். ஆனால் அண்ணன் சம்பத் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க சிதம்பரம் ரகசியம் அப்படின்னு ஒன்று சொன்னாங்க. சிதம்பரம் ரகசியம் வேண்டியதில்லை, பகிரங்கமாகவே சொல்லலாம். அது மாதிரி பாஜகவுடைய உத்தரவின் பேரில்தான் எடப்பாடியார் பின்வாங்கினார் அல்லது பதுங்குகிறார் அது அப்படின்னு இட்டு கட்டி பரப்பப்படுவதிலே எங்களுக்கு சிறிதும் உடன்பாடு இல்லை. ஏன் அப்படின்னா சமீபத்திய நாட்களில் கடந்த தேர்தலில் எடப்பாடியார் தேடிக்கொண்ட தோல்வி தான் இந்த தோல்வி. பாரதிய ஜனதா கட்சியோடு ஏற்கனவே பயணித்த மாதிரி என்டிஏ அலையன்ஸில் இருக்கும்போது இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார், பொது தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார், 5 ஆண்டு காலம் வெற்றிகரமாக ஆட்சியை நடத்தி இருக்கிறார். ஒரு கவர்ச்சிகரமான தலைமை இல்லாவிட்டாலும், ஏன்னா திமுக அதிமுக ரெண்டுமே ஃபியூடல் பார்ட்டி, அதாவது பூர்சுவா இயக்கங்கள். தனிமனித துதி இருக்கும், புகழ் இருக்கும். அந்த புகழ் பாடுவது என்பது தவிர்க்க முடியாதது. அப்ப திமுக வருஷம் முழுக்க மோடி புகழை மட்டும் பாடிட்டு இருக்கிற ஒரு கட்சியிலிருந்து அதிமுக விமர்சிக்கிறீங்களா சார்? மோடி கேரண்டி, மோடி புகழாரம், மோடி தான் ஒரே சின்னம். தாமரை சின்னத்தை கூட மறந்துட்டீங்க, மோடி சின்னத்தை இன்னைக்கு இல்ல மோடி என்பது ஒரு சித்தாந்தம், ஒரு குறியீடு. நாங்க மோடி எப்படி சார்? மோடி ஒரு சித்தாந்தம்னா ஸ்டாலின் ஒரு சித்தாந்தம் இல்லையா? எடப்பாடி பழனிசாமி ஒரு சித்தாந்தம் இல்லையா? மோடிக்கு மட்டும் தான் சித்தாந்த அடையாளம், மற்றவர்களுக்கு அந்த சித்தாந்த அடையாளம் இல்லையா? ஏன் வந்து அந்த சித்தாந்தம் இல்ல, அது ஒரு தனிநபரை முன்னிறுத்தினா பூர்சுவா பார்ட்டி, அதே பிஜேபி ஒரு தனிநபரை முன்னிறுத்தினா அது சித்தாந்த பார்ட்டியா? பிறகு உதயநிதி ஸ்டாலின் தானே வர முடியுது இல்லங்க? ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் தானே வர முடியுது. அவர் தலைவராக பேசலாம் சார், அந்த கட்சி முடிவு செய்யட்டும். மோடி வருவது சித்தாந்தமா? மோடிக்கு பிறகு யோகியா அமித்ஷா வாங்குற சித்தாந்தமா? மோடிக்கு பிறகு இப்ப அவர் 240 வந்தாலும் அவர் தானே உட்கார்றாரு. மோடி கேரண்டின்னு சொல்லிட்டு கூட்டணி ஆட்சிக்கு ஓட்டு போட்டா கூட மோடி பிம்பம் சதஞ்சு விழுவ பிறகு அவர் ஒரு ராஜ்நாத் சிங் வழி விட்டு போலையே. சொல்லுங்க சார், அவர் யோகி ஆதித்யநாத் வழி விட்டு போயிட்டாரா இல்ல ராஜ்நாத் சிங் வழி விட்டு போயிட்டாரா? 2 டேர்ம் நான் இருந்துட்டேன், மக்கள் எனக்கு மேண்டேட் தரல. கட்சியில பாரதிய ஜனதா கட்சி நீங்க மோடி கேரண்டி ஓட்டு கேட்டாரு, மக்கள் வந்து மோடி கேரண்டி ஓட்டு போடல. அவர் விட்டுட்டு போலையே. 2 டேர்ம் இருந்துட்டேன், 3வது டேர்ம் வந்து யோகி இருக்கட்டும், ராஜ்நாத் சிங் இருக்கட்டும், கட்கரி இருக்கட்டும், அல்லது அமித்ஷா இருக்கட்டும் ஒரு சொல்லிட்டு போலையே. மக்கள் தீர்ப்பை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். மக்கள் தீர்ப்பே தரலையே சார் மோடிக்கு. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி பாரதிய ஜனதா பார்ட்டி. சார் இட்ஸ் a coalition. நீங்க வந்து 400 சொன்னீங்க, mandate you have numbers but you don't have mandate. முடிக்கப்பட்டிருக்கிறது, ஒரு புதிய கணக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரிசா மக்களுடைய கருத்து வந்து மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு இல்லையா? ஒரிசா மக்களுடைய கருத்து இல்லையா? ஆந்திராவிலே தெலுங்கானாவிலே ஒரிசா கருத்து ஆட்சி மாற்றம் சார். அந்த ஆட்சி மாற்றத்தை யாரும் தப்பு சொல்லல சார். நீங்க மோடிக்கு ஓட்டு போட்டாங்களா மக்கள்? சார் கூட்டணி ஆட்சின்னு சொன்னாங்க, நீங்க மோடி கேரண்டி தானே சொன்னீங்க. என்டிஏ ஆட்சி தான் மோடிக்கு கோலிஷன் நான் தலைமை தாங்கலங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் அவரு. பேசும்பொழுது இல்ல அது அப்படி அவசியம் இல்லைங்க. இந்த பாரதிய ஜனதா கட்சி என்பது ஜாதி ரீதியாக சோசியல் இன்ஜினியரிங் செய்யக்கூடிய கட்சி, மத ரீதியாக போலரைசேஷன் செய்யக்கூடிய கட்சி, இன ரீதியாக போலரைசேஷன் செய்யக்கூடிய கட்சி அப்படின்லாம் சொல்லுவாங்க. சகோதரர் பொன்ராஜ் அவர்கள் கூட சொன்னார். ஆனால் இப்போ அவர் யாருக்கு பாடம் நடத்துறாரு? திமுக சோசியல் இன்ஜினியரிங் பண்ணியிருக்கு, அதிமுக சோசியல் இன்ஜினியரிங் பண்ணியிருக்கு. ஆனால் இப்போ பண்ண தவறிட்டாங்க. முக்குளத்தோர் ஓட்டு அவங்கள்ட்ட இல்ல. இல்ல சார், அவர் சொல்றது யூபில சோசியல் இன்ஜினியரிங் பண்ண பிஜேபி அதை விட ஸ்மார்ட்டான ஒரு வர்க் பண்ணி ஸ்ட்ராட்டஜி பண்ணி அகிலேஷ் முறியடிச்சிருக்காரு. தாங்க திமுக அதிமுக
இந்த திராவிட இயக்கங்களுடைய வரலாறு என்னன்னா, படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில் தான். ஒரிசால பிஜேபியோட வரலாறு என்ன சார்? ஒரிசால போய் என்ன பேசுனாங்க? ஒரிசால போய் மோடி அமித் ஷா என்ன சார் பேசுனாங்க? தமிழர் இன வெறுப்பை பேசுறாங்க அவங்க. அது வந்துட்டு வர்ணாசிரம தர்மம் சனாதனம் சொல்லுவீங்க. ஒரிசால 10 நாளுக்கு முன்னாடி சார், ஒரு மாசத்துக்கு முன்னாடி நடந்த தேர்தல்ல ஒரிசால என்ன சார் பேசுச்சு பிஜேபி? தமிழர் ஆளலாமா, தமிழ்நாட்டுக்கு இந்த சொத்து எடுத்துட்டு போயிட்டாங்க, திருச்சாவி அங்க போயிடுச்சு. நீ அதாவது நீங்க எவ்வளவு கேவலமான ஒரு இன வெறுப்பு பிரச்சாரத்தை செஞ்சீங்க தமிழர்களை பத்தி. ஒருபோதும் நரேந்திர மோடி அவர்கள் குறைவாக பேசவில்லை, பேசி இருக்கிறார் சார், ரெக்கார்ட் எடுத்து பாருங்க. இருக்கிறது அப்படின்னு சொன்னாரு. உங்களை திருடர்னு சொல்லிக்கிட்டா, திருட்டு பொருள் தமிழ்நாட்டுல இருக்குன்னா என்ன சார் அர்த்தம்? யார சொன்னாரு? ஏங்க இல்ல இல்ல திருட்டு பொருள் இல்ல, தயவு செய்து தப்பா சொல்லாதீங்க. நீங்க ரிவ்யூ பண்ணி பாருங்க, தெளிவா எடுத்து பாருங்க அவர் என்ன சொல்லிருக்காருன்னு பாருங்க. பாருங்க, திருட்டு பொருள் இல்ல இல்ல, ரத்தின பண்டாருடைய சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறது அப்படிதான் சொன்னாரு. அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? ரத்தின பண்டார் சாவி தொலைஞ்சு போச்சு, வேணும் தொலைஞ்சு போச்சு. ஏன் தமிழ்நாட்டை சொல்றாரு? ஏங்க ஏன் பீகார்ல இருக்குன்னு சொல்லல, ஏன் குஜராத்ல இருக்குன்னு சொல்லல, எதுக்கு தமிழ்நாட்டை சொல்றாரு சார்? இல்ல இல்லங்க சார், நீங்க டாபிக்கை மாத்தாதீங்க, நான் கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டி இருக்கு. இல்ல இல்ல சார், பீகார்ல இருக்குன்னு சொல்லல, குஜராத்ல இருக்குன்னு சொல்லல, தமிழ்நாட்டுல இருக்கு. தொலைந்து போன ரத்தின பண்டார்னு சொல்ற அந்த பொருள் குவியலோட சாவி தமிழ்நாட்டுல இருக்குன்னா அதுக்கு அர்த்தம் என்ன சார்? சிஎம் கூட கண்டிச்சாரு, குறிக்குமா? தமிழ்நாட்டு முதலமைச்சர் கண்டிச்சாரு. அங்க இடவெறுப்பு பிரச்சாரத்தை பண்ணலையா ஒரிசால பிஜேபி? அவரு அவரு அல்ல, ஏன்னா அவர் இனத்தையும் மொழியும் அரசியல் வரணும்ல, அதுக்காண்டி கண்டிச்சிருப்பாரு. உண்மையா தமிழர்களுக்கு அவர் ஒருபோதும் எந்த விதமான ஒரு தமிழரை குறி வச்சு தான் சார் ஒரிசா தேர்தலை சந்திச்சீங்க. ஆல் இந்தியா பார்ட்டியா நீங்க ஒரு ஹிந்துவா தான திரும்பிங்க தம்பட்டம் அடிக்கிற ஒரு பாரத பிரதமர். ஒரு நிமிஷம் நாஞ்சில் சம்பத் குறுக்கிட்டார், ஒரு நிமிஷம் அவரோட கருத்து கேட்கலாமா? இல்ல இல்ல நான் பேசவே இல்லைங்க, நான் என்ன பதில் சொல்லலையே. பதில் சொல்லணுமா இல்ல? அதாவது ஹலோ, பரமாத்மாவின் புதல்வர் நரேந்திர மோடி இன்னைக்கு கங்கையின் மைந்தன் ஆயிட்டார். இவங்களுக்கு ஆட்சிக்கு லட்சணம் என்ன? பிப்ரவரி திங்கள் 12ஆம் தேதி பிரதமராக மோடி பதவியேற்கிறார். 13ஆம் தேதி ஒன்றிய அரசினுடைய நிதி பகிர்வு பட்டியல் வெளியே வருகிறது. 25,000 கோடி உத்தரப்பிரதேசத்திற்கு ஒதுக்குகிறார்கள், 4,700 கோடி தான் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்குகிறார்கள். அப்ப குஜராத், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்கிற மரியாதை தமிழ்நாட்டுக்கு கொடுக்கவில்லை என்பது மட்டுமல்ல, தமிழ்நாட்டை தொடர்ந்து காலுக்கு கிளை சுகம் காணுகிறார்கள். ஆகவே தேர்தல் முடிந்ததற்கு பிறகும் அந்த பிஜேபி கட்சி தீ வைத்து கொளுத்தினாலும் திருந்த போவதில்லை என்பதை திரும்ப திரும்ப இன்றைக்கு அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க இவங்க? ஆகவே இதுதாங்க இன்னைக்கு அரசியல். இன்னைக்கு இந்தியாவினுடைய நிதி மற்றும் சட்ட அமைச்சர் பொது சிவில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அறிவிக்கிறார். உத்தரகாண்டிலையும் கோவாவிலையும் நடைமுறைப்படுத்திட்டோம், இந்தியாவில் நடைமுறைப்படுத்துவோம் என்று இந்த நாட்டினுடைய சட்ட அமைச்சர் இன்றைக்கு சொல்லுகிறாருன்னா இது என்ன அத்துமீறல்? இது ஆட்சி அமைத்திருக்கிற நீங்க அழகாக சொன்னார் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜா, மோடியின் கையில் பிச்சை பாத்திரம், சந்திரபாபு நாயுடு கையில், நிதிஷ் கையில் இன்றைக்கு அட்சய பாத்திரம். ஆகவே அடுத்தவன் தவிர காலம் தள்ளுகிறவர்கள் பொது சிவில் சட்டம் நாளைக்கு நடைமுறைக்கு வரும்னு என்ன தைரியத்தில் சொல்றாங்க? சார் நெறியாளர் ஏங்க இப்படி இடைமறிச்சு அவர் இவ்வளவு நேரம் பேசுறாரு, 3 முறை பேசிட்டாரு, நான் ஒரு முறை கூட பேசல. அந்த பொது சிவில் சட்டம் என்பது அண்ணன் வந்து கற்றறிந்த வழக்கறிஞர் தான், அவர் ஏன் இப்படி வசதியாக மறந்துடுறான்னு தெரியல. அது பாருங்க, பொது சிவில் சட்டங்கிறது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேஷனல் பாலிசிலே இருக்கு. அதனால வழிகாட்டும் அடிப்படை குறிக்கோள்களில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பொது சிவில் சட்டம் இருக்கிறது. ஒரே நாடு ஒரே மக்கள் என்பதெல்லாம் அதில் இருக்கு. அதெல்லாம் வசதியாக மறந்துட்டு அவங்க பேசுறாங்க. அதனால அதாவது திமுக அதிமுக என்ற 2 முனை போட்டி இருந்த காலம் மாறி திமுக என்டிஏ, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி, பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி என்று இரும்பெரும் அணிகளாக இன்றைக்கு தமிழக தேர்தல் களம், தமிழகத்தில் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் அது மாதிரி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது. அந்த பரிணாமத்தை தான்
ஏற்றுக்கொள்ள முடியாமல் இப்படி தூற்றி கொண்டிருக்கிறார்கள். தூற்றட்டும், போற்றுவார் போற்றட்டும், புழுதிவார் தூற்றுவார் தூற்றட்டும். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் 1, 2 என்று சொல்லுகிற அளவிற்கு பாஜக வளர்ந்து விட்டது, வேரூன்றி விட்டது, கால் ஊன்றி விட்டது, கை ஊன்றி விட்டது. இல்லை இன்னமும் ஊழலன்னு அவங்களா சொல்றதுன்னா சொல்லிக்கட்டும். அதனால இந்த தேர்தலில் நீங்க அதிமுக வந்துட்டு ஒரு தேசிய கட்சியாக தான் இருந்தது. அது அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். திமுக எப்போதுமே அப்படி இல்லை. அகில இந்தியாங்கிற கான்செப்டே ஏற்றுக்கல திமுக. அதனால அதிமுக பாஜகவால் உள்வாங்கப்படுவதும் ஏன் எதிர்காலத்தில் தமிழும் தமிழ் கூறும் நல்லுலகமும் பாரதிய ஜனதா கட்சியுடைய சித்தாந்தத்தை ஏற்கும் பொழுது தமிழ்நாட்டில் எங்களுடைய ஆட்சியை நாங்கள் அமைத்து காட்டுவோம். அன்னைக்கு தெரியும் உங்களுடைய திராவிட சித்தாந்தம் என்னன்னு. நன்றி நன்றி திரு சுகுணா, உங்க நிறைவு பாருங்க. அப்படி ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் வராது. சுகுணாதேவா, இப்போ பொறுத்தவரைக்கும் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவங்க வந்து ஒரு பிஜேபிக்கு ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸ் பண்ணலைன்னா கண்டிப்பாக அது வந்து தன்னை தக்க வைத்துக் கொள்வதுங்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இப்போ வந்து சசிகலாவோ டிடிவி தினகரனோ அல்லது எடப்பாடி பழனிசாமியோ இந்த 4 பேருமே ஏதாவது ஒரு வகையில் பிஜேபியோட தொடர்புடையவர்களாகத்தான் இருக்கிறாங்க. சசிகலாவாக இருக்கட்டும், ஓபிஎஸ் பிஜேபியோடைய ப்ராக்சி, சசிகலா பிஜேபியோட இதை கேட்டு கேள்விக்கே களத்துக்கே வரல. டிடிவி தினகரன் வந்து ரெட்டையில கேஸில் அவரை ஜெயிலில் பிடிச்சி திகாரில் வச்சது பிஜேபி கவர்மெண்ட், சிபிஐ. இப்போ அவங்களோட போய் பிஜேபியில் கூட்டணி வச்சிருக்கிறாரு. பிஜேபி கூட்டணி வேணான்னு முறிச்சிட்டு வந்த ஒரு எடப்பாடி, எப்படி இந்த 4 பேரும் ஒன்றுன்றீங்க? இப்போ டிடிவி தினகரனுமே ஒரு காலகட்டத்தில் என்ன சொன்னார்னா, சசிகலாவை சிறைக்கு அனுப்பியதே பிஜேபி தான், ஒரு காலத்தில் நான் பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு வெளிப்படையாகவே பேட்டி கொடுத்தார். ஆனால் இப்போ வந்து அவர் அந்த கூட்டணியில் இருக்காரு, ஓபிஎஸ் அந்த கூட்டணியில் இருக்காரு, சசிகலாவும் மறைமுகமாக பிஜேபி ஆதரவில் தான் இருக்காங்க. சரி, இவர் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து பிஜேபி கூட்டணியை முறியடித்து விட்டு தனியாக இருந்து விட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, தேர்தல் முடியுது, முதல் கட்டத்துடைய தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு கடைசி 6 கட்ட தேர்தல் முழுக்க இந்தியா முழுக்க மோடி பிரச்சாரம் செய்வது முஸ்லீம் வெறுப்பு பிரச்சாரம் தான் அவர் தொடர்ச்சியாக பண்ணுறாரு. ஒரு வார்த்தை கூட எடப்பாடி வந்து கண்டித்து எந்த அறிக்கையுமே வரல. இவங்க இந்துக்களுடைய இடஒதுக்கீட்டை எடுத்து முஸ்லீம் கொடுத்துருவாங்க, இந்துக்களுடைய எருமமாடு எடுத்து முஸ்லீம் கொடுத்துருவாங்க, இந்துக்களுடைய சொத்தை எடுத்து கொடுத்துருவாங்க. இவர் சிறுபான்மையினர் காவலர், எஸ்டிபி எங்களுடைய கூட்டணி இருக்குன்னு சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. அது மட்டும் இல்லை, அதற்கு பிறகு தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு கூட அண்ணாமலை ஜெயலலிதா ஒரு இந்துத்துவ தலைவர் அப்படின்னு சொல்கிறப்ப அடுத்த கட்ட தலைவர்கள் தான் அதை பற்றி பேசுகிறாரே தவிர எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு அபிப்பிராயம் கூட வரல. இல்லை ஜெயலலிதா இந்துத்துவ தலைவர் கிடையாதுங்கிற ஒரு வார்த்தை கூட அவர் சொல்லவே இல்லை. அவர் தனக்கு ஈக்குவல் இல்லைன்னு நினைச்சிருப்பார் சார். அவர் வந்து ஒரு பார்ட்டியோட ஜெனரல் செக்ரட்டரி, எடப்பாடி வந்து அமித்ஷாவோடையும் மோடியோடையும் தான் பேசுவார். அவர் கீழே இருக்கிறவங்களுக்குலாம் இப்போ ரெஸ்பாண்ட் பண்ணுவார். மோடி பேசுனதுக்கு ஒரு கண்டனத்தையாவது பதிவு பண்ணிருக்கலாம், ஒரு எதிர்வினையாவது பண்ணிருக்கலாம். அண்ணாமலை வந்து எடப்பாடிக்கு ஈக்குவலான தலைவராக இல்லாமல் இருக்கலாம், மோடியுமே கூட எடப்பாடி பழனிசாமிக்கு ஈக்குவலான தலைவர்கள்னு சொல்லிட முடியுமா? 4 முறை சீஃப் மினிஸ்டர், 4 வருஷம் சீஃப் மினிஸ்டர் இருந்தவர் வந்து ஒரு 4 வார்டு கூட கவுன்சிலர் இல்லாதவங்களுக்குலாம் பதில் சொல்லணும்னு என்ன இருக்கு சார்? அண்ணாமலைக்கு வந்து கீழே இருக்கக்கூடிய ஜெயக்குமாரோ செல்லூராஜோ பதில் சொல்லலாம் அப்படின்னு கூட இருந்திருக்கலாம். ஆனால் நாங்கள் வந்து சிறுபான்மை, நாங்கள் பிஜேபி கூட்டணி விட்டு வெளியில் வந்ததுக்கு காரணம் என்ன? சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் எங்களுக்கு கிடைக்கவில்லை, அதனால தான் நாங்கள் வெளியில் வந்தோம்னு சொன்ன அந்த எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக சிறுபான்மை மக்களுக்கு எதிராக மோடி பேசிய பொழுது ஏன் கண்டனத்தை தெரிவிக்கவில்லை? அவங்க பிஜேபி எதிர்க்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அந்த வெளிப்படையான கண்டனத்தை பதிவு சொன்னார். அவரு மறைபொருளா ஒரு வெறுப்பை தூண்டாம சமூக நல்லிணக்கத்தோடு பேச வேண்டும் இருக்கணும். அப்ப அது அரசியல் கிடையாது. பிஜேபி கூட்டணி நீங்க வெளியில் விட்டீங்கன்னா வெளிப்படையாக தங்களுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணாம இப்ப தொடர்ச்சியாக வந்து அதிமுக வெளியில் இருக்கவங்க தான் என்ன சொல்றாங்க, அதிமுக காப்பாற்றி ஆகணும், இல்லைன்னா பிஜேபி வந்துடும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அக்கறை எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லையே. எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக பிஜேபி எதிர்ப்பு அரசியல் வைத்தால் தானே வந்து அதிமுக உறுதியாக. அவர் பிஜேபியோட சேர்ந்து கரைஞ்சி போலையாங்க, ஓபிஎஸ் மாதிரியோ அல்லது டிடிவி மாதிரியோ கரையிலையே. அவர் தனிச்சு தான் கட்சிக்குன்னு தனியால நின்றுட்டு இருக்கிறாரு. இப்போ தனியாக நிற்கிறார். இப்போ ஜெயலலிதா இருந்த காலகட்டம் வரைக்கும் மோடியா லெடியான்னு அவங்க கேட்டாங்க. பிஜேபி எதிர்ப்பு நிலைப்பாடுகளை தொடர்ச்சியாக முன் வைத்திருந்தாங்க. அது கொள்கை ரீதியாக வைத்திருந்தார்களா அல்லது தன்னுடைய தன்முனைப்பு அரசியல் காரணமாக வைத்திருந்தார்களோ ஏதோ ஒரு வகையில் வந்து தன்னை வந்து அவங்க நிலைநிறுத்தியிருந்தாங்க. அப்படிப்பட்ட இதனால 2 விஷயம் என்னன்னா, ஒன்று பிஜேபி இப்போ திமுகவுக்கு எதிரி வந்து நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் பிஜேபி சொல்கிறது. இல்லை, திமுகவுக்கு எதிராக நாங்கள் தான் இருக்கணும், நாங்கள் முதன்மையான எதிர்க்கட்சி அப்படின்னு நிறுவ வேண்டிய ஒரு அவசியம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. ஆனால் அவர் நிறுவவே இல்லை. அவர் மறுபடியும் திமுக குற்றச்சாட்டை தாண்டி தேசிய அரசியல் பிஜேபிக்கு எதிராக நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறத நிறுவவே இல்லை. தமிழ்நாட்டு அளவிலும் தன்னுடைய பிஜேபி எதிர்ப்பு அரசியலை முனைப்பா செய்ய தவறுறாருன்றீங்க ஒன்லைன். ஆமா, 2வது இடம் அப்படிங்கிறத வந்து அவர் திமுகவுக்கு அடுத்து பிஜேபிக்கு விட்டுக் கொடுப்பதற்கு அவரே வந்து ஒரு விருப்பத்தின் பேரில் இருக்கிறாருங்கிற மாதிரி தான் தொடர்ச்சியாக பிஜேபி விமர்சிக்காமல் இருப்பதில் இருந்து இந்த இடைத்தேர்தல் பின்வாங்குவது வரைக்குமே காட்டுது. திரு பொன்ராஜ், நிறைவு பார்வை சுருக்கமா. அதாவதுங்க, இன்னைக்கு 2026 தேர்தல் வந்து வேற ஒரு களமாக இருக்க போகிறது. அதை வந்து அதிமுகவினுடைய எடப்பாடி அவர்கள்
உணர்ந்து கொள்ள வேண்டும், அதிமுக தலைவர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாளைக்கு வந்து நடிகர் விஜயனுடைய என்ட்ரி இருக்குது. சீமானும் நாம் தமிழரும் விஜயும் கூட்டணி சேர்ந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட 40 லட்சம் பேர் வந்து உறுப்பினராக சேர்ந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க விஜய்க்கு. சீமானுக்கு 35 லட்சம் வாக்கு இருக்குது. ஒரு 10% ஓட்டை வந்து பொதுமக்கள் ஓட்டை வாங்கினா 1 கோடியை தாண்டிடும் அவங்களுடைய ஓட்டு. அப்போ அது ஒரு மிக மேஜர் த்ரெட்டு ஃபார் எடப்பாடிக்கு. அப்போ அது திமுகவுக்கும் அவங்களுக்கு தான் போட்டின்ற நிலைமை உருவாகும் அன்னைக்கு. அப்போ இது ஒரு த்ரெட் இருக்குது. ரெண்டாவது, நீங்கள் வந்து எடப்பாடி அவர்கள் என்றைக்கு பிஜேபியை எதிர்த்து ஓப்பனாக வெளியே வராத வரை, மோடியை அமித்ஷாவை எதிர்க்காத வரை, பிஜேபி எதிர்க்காத வரை அவரால் வந்து திமுகவை எதிர்த்து ஆட்சி அமைக்க முடியாது. மூணாவது, ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கு பிஜேபியிடம் இருந்து இன்றைக்கு அடிமையாக நிலைமைக்கு அவர் சென்று விட்டார். அதிலிருந்து வெளியே வராத வரை அவர் அதிமுகவில் இணைய முடியாது. எடப்பாடி தலைமை ஏற்றுக்கொள்ளாத வரை அவர் அதிமுகவில் இணைய முடியாது. சசிகலா அவர்கள் இந்த பிஜேபியினுடைய சார்பு நிலைப்பாட்டிலிருந்து வெளியே வந்து இவர்களை எல்லாரையும் இணைத்து செல்வதற்கு எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கொள்ளாத வரை அவராலும் இணைய முடியாது. இதெல்லாம் தான் கிரவுண்ட் ரியாலிட்டி. எடப்பாடிக்கு சோசியல் இன்ஜினியரிங் பண்ணாத வரைக்கும், பார்ட்டி கன்சால்டேஷன் பண்ணாத வரைக்கும், ஜெயலலிதாவை போல எம்ஜிஆரை போல எதிர்கருத்துக்களை கொண்டவர்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லாத வரைக்கும் எடப்பாடியால் 1 கோடி வாக்குகளை தாண்டி ஆட்சியை அமைக்க முடியாது. இந்த நிலையை உணர்ந்தால்தான் இவர்களால் அதிமுக மீண்டும் இது வரும். இல்லைன்னா பிஜேபி கண்டிப்பாக அதிமுகவை கபலீகரம் செய்யும். அங்கே வந்து ஒரு வெற்றிடம் வந்து அதிமுக போனால் அது வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை. திமுக அங்கே வந்து திராவிட சித்தாந்தம் வளரும். அவ்வளோதான். நன்றி நன்றி நன்றி. திரவி. இல்லை, எந்த கட்சியும் அடித்திட முடியாது. அது வந்து தெளிவான ஒரு பார்வை. இன்னொன்று வந்து கொள்கை பிடிப்பால் புரட்சித் தலைவரை ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய தொண்டர்கள் தான் அதிமுகவில் இருக்காங்க. தினம் ஒரு தலைவரை ஏற்றுக்கிறது, தினம் மாற்றி பண்ணுறது, இல்லை கட்சி மாறி போகிறது, அந்த மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையிலும் வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தான் இருப்பாங்க. அந்த கொள்கை முடிவுகள் எடுப்பதோ கூட்டணி முடிவுகள் எடுப்பதோ அது தலைமை எடுக்கக்கூடிய முடிவு. அந்த தலைமை எடுக்கிறதுக்கு வந்து எல்லா அதிகாரமும் பொறுப்பும் அவருக்கு வந்து பொதுச் செயலாளர் முறையில் கொடுத்துருக்காங்க. அந்த அரசியல் கட்டமைப்பில் அவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் சந்தர்ப்ப சூழ்நிலைகளோ இல்லை நாட்டின் நன்மை கருதியோ இல்லை கட்சியின் வளர்ச்சி கருதியோ தமிழ்நாட்டின் வளர்ச்சி கருதியோ எடுக்கக்கூடிய முடிவுகளை விமர்சிக்கிறவர்கள் ஒவ்வொரு பார்வையில் ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் விமர்சிக்கலாம். அதை யார் வேணால் விமர்சிக்கலாம், அது தவறு கிடையாது. நீங்களே ஒத்துக்கிறீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வந்து எடப்பாடி தலைமையில் தான் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக பொன்ராஜ் அண்ணா வந்து தெளிவாக ஒத்துக்கிறீங்க. அதற்கப்புறம் வந்து ஓட்டு ஒவ்வொரு நேரத்திலையும் மாறுபட்டு வர்றது வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஒவ்வொரு கட்சிக்கும் இது மாதிரி நடந்திருக்கு. ஒரு காலகட்டத்தில் 10 வருடம் வந்து திமுக வந்து ஆட்சியிலே இல்லை, படுமோசமான நிலைமைகளை சந்திச்சிருக்கு. ஆர்கே நகரில் டெபாசிட் போயிருக்கு, எவ்வளவோ மோசமான தோல்விகள் எல்லாம் சந்திச்சிருக்கு. அதற்கப்புறம் மீண்டும் எழுந்து திருப்பி ஆட்சிக்கு வந்திருக்கு. ஆட்சிக்கு வந்து இப்போ திருப்பி ஒரு தோல்வி வருதோ வராதோ அப்படிங்கிறது யாரும் உறுதி கூற முடியாது. அதாவது மக்களினுடைய மனநிலைப்பாடுகளை பொறுத்து, சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பொறுத்து, ஆட்சி எடுக்கக்கூடிய தவறான முடிவுகளை பொறுத்து தான் இந்த வெற்றி தோல்விகள் உருவாகிறது என்பதை தயவுசெய்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதற்கு ஒரு தனிநபரோ இல்லை யாருமே வந்து பொறுப்பு எடுத்துக்கிட்டு இது பண்ணிட்டு நான் இதை செய்வேன், அதனால இது கிடைக்கும், அதனால இப்படி கிடைக்கும் அப்படின்னு யாரும் ப்ரெடிக்ட் பண்ணலாம் முடியாது. இல்லை குணா புரட்சி கவிதா. அதாவது விக்கிரவாண்டி எங்கள்கிட்ட கேட்கறதை விட முன்னேற்ற கழகம் போட்டியிடாதது மிகவும் துரதிருஷ்டவசமானது. அதாவது இந்த தேர்தல் அரசியல் செஞ்சவங்களுக்கு தான் தெரியும். எலெக்ஷன் நேரத்தில் வேலை செய்யாமல் ஒரு நிர்வாகியும் தேர்தலில் பிரச்சாரம் பண்ணாமல் ஒரு தொண்டனும் வீட்டில் முடங்கி படுத்திருந்தானா அது மாதிரி ஒரு தண்டனை அது சாவுக்கு சமமானது. இப்போ விக்கிரவாண்டி தொகுதியில் இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொறுப்பாளர்களும் தொண்டர்களும், அது மாதிரி தேமுதிமுகவுடைய பொறுப்பாளர்களும் தொண்டர்களும் அந்த வழியை உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கான வழியை நீங்கள் தேடுங்கள். கட்டி முடிக்கப்பட்ட தார்சு கட்டிடம் பிஜேபி, கொட்டி கிடக்கிற செங்கல் கூடம் திமுக. இது அண்ணா ஏற்கனவே காங்கிரஸுக்காண்டி சொன்னது, அதனால் நான் நினைவுபடுத்துகிறேன். பிஜேபி என்பது கட்டி முடிக்கப்பட்ட செங்கல் கட்டிடம். இந்த கட்டிடத்திற்கு குடிபுகுவதற்கு அனைவரும் வாரீர், ஆதரவு தாரீர். தேசிய ஜனநாயக கூட்டணி விக்கிரவாண்டியில் வெல்லும். நன்றி நன்றி. திரு சம்பத், நிறைவு பார்வை. இல்லை, எங்கள்கிட்ட எல்லாம் கருத்து கேட்டதுக்கு பதிலாக குணா நீங்கள் சிவி சண்முகத்திட்ட அலைபேசியில் தொடர்பு கொண்டாவது கேட்டிருக்கலாம். அதிமுக என்கிற கட்சிக்கு நடுநாட்டில் இருக்கிற ஏக பிரதிநிதி சிவி சண்முகம். தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் பொறுப்பை அலங்கரித்தவர். இன்னைக்கு நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர். இன்னும் சொல்ல போனால் சின்னம்மான்னு சசிகலாவை சொன்ன காலத்தில் சின்னம்மான்னு சொல்லாதீங்க அம்மான்னு சொல்லுங்கன்னு அடித்து பேசினவர்.
அவர் இன்னைக்கு எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கொண்டு ஏன் இவர் தலைமையை ஏற்றுக்கொண்டோம் என்று அவர் புலம்பிக் கொண்டிருக்கிறார். அதுவும் 2 நாளில் வெளிவந்துடும், சந்தைக்கு வந்துடும். அதனால் எடப்பாடி தலைமை தாங்க முடியாது. செல்லூர் ராஜு அவர்கள் தலைவர்கள் முடிவெடுப்பார்கள் என்று பதுங்குவதிலிருந்தே தலைவர்கள் எடப்பாடியை ஏற்றுக்கொள்ளுகிற இடத்தில் இல்லை என்கிற செய்தி விரைவில் வரும். மிக்க நன்றி. எந்த செய்தி வருதுன்னு பார்ப்போம். அன்றைக்கு வரும்போது நம்ம அதை விவாதிக்கலாம். உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.